தந்தைக்கு பிறகே தனையன், ஐயாவுக்கு பிறகே அன்புமணி. இது இப்பொழுது எல்லோரும் சொல்லுகின்ற வார்த்தை. குருவுக்கு மிஞ்சிய சீடன் இருக்கலாம், குருவுக்கு மிஞ்சிய சீடன் இருக்கலாம், ஆனால் தந்தைக்கு மிஞ்சிய தனையன் கூடாது. இதுவே நீதி, நேர்மை, தர்மமாகும். எங்கள் குலசாமி என்று சொல்லிக்கொண்டே என் நெஞ்சு கொலைகளில் குத்துகின்றார்கள். அனைத்தும் ஐயாதான் என்று சொல்லிக்கொண்டே என்னை அவமானப்படுத்துகிறார்கள். உயிருள்ள என்னை எல்லா வகையிலும் உதாசீனம் செய்துவிட்டு என் உருவப்படத்தை மட்டும் வைத்து உற்சவம் செய்கின்றனர். என்னை நடைப்பணமாக்கி என் பெயரில் நாடு முழுவதும் நடைபயணம் செய்யப்போகிறார்களாம். இது எல்லாமே நாடகம். அது மட்டுமல்ல, எல்லாம் எனக்கே வேண்டும். இந்த ராமதாஸ் ஒருத்தன் இருக்கானே, அவன் பேரை தானே பின்னால் போட்டுக்கிறோம். அவனுக்கு என்ன தான் கொடுக்குறதுன்னு கேட்கும்போது, இந்த நிறுவனர் ராமதாஸா, அவருக்கு கேட்ட சாதிட்டு உள்ள கொள்ளு பேரன் பேத்திகளோடு விளையாடிட்டோம், கொஞ்சம் விளையாடிட்டோம். இந்த தேர்தல் முடிந்த பிறகு எல்லாமே அவர் வாங்கி போயிட்டோம். அது வரைக்கும் நான் தலைவர். வணக்கம். இது கேள்விக்களம். பாமகவில் முற்றி இருக்கக்கூடிய மோதலை இன்று விவாதிக்கப் போகிறோம். அன்புமணி மீது டாக்டர் ராமதாஸ் மிக கடுமையான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து சொல்லி வந்தார். இன்று அதன் உச்சகட்டத்துக்கே சென்றிருக்கிறார். இவ்வளவும் சொன்ன பிறகு கடைசியாக அவர் சொன்னது, வரும் சட்டமன்ற தேர்தல் வரை நான் தலைவராக இருப்பேன், அதற்கு பிறகு எல்லாவற்றையும் அவரிடமே கொடுத்து விடுவேன் என்றும் சொல்லியிருக்கிறார். வரும் தேர்தலுக்காக என்று அழுத்தம் திருத்தமாக திரு ராமதாஸ் சொல்வது எதை குறிக்கிறது? வரும் தேர்தலில் அவர்கள் கூட்டு சேருவதற்கு வாய்ப்புள்ள, அவருடைய சொற்களில் சொல்ல வேண்டுமானால் நேச்சுரல் அலை என்று சொல்லக்கூடிய அதிமுகவுக்கு பாமகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிளவு என்பது பின்னடைவை, பரந்துபட்ட அளவில் ஒரு பின்னடைவை தருமா என்பது ஒரு கோணம். இந்த உட்கட்சி குழப்பம் என்பது இனி இருதரப்பும் ஒன்றாக பேசுவதற்கு வாய்ப்பில்லை என்கிற சூழலில் அடுத்து என்னவாக போகிறது என்ற பல அம்சங்களை நாம் விவாதிக்கப் போகிறோம். நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு சுமன் கவி, திரு பொன் வில்சன், திரு ஐயநாதன், திரு பொங்கலூர் மணிகண்டன், திரு SP தியாகராஜன், எல்லோருக்கும் வணக்கம். சுமன் கவியோட கோணம் என்ன? இதில் இப்போங்க அப்பா மகன் இவர்களுக்கு இடையில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனையில் ஒரு சமூக நீதி களத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு கட்சி, மற்ற எந்த கட்சிக்கும் இவ்வளோ பெரிய ஒரு தாக்கம், ஒரு தனிப்பட்ட ஜாதி கட்சியாக அறியப்பட்டாலும் கூட 89இல் மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டை பெற்றதில், அதிலையும் குறிப்பாக 21 உயிர்களை பலிகொண்டு அதன் மேல் கட்டி வைக்கப்பட்ட ஒரு பாட்டாளி மக்களின் கட்சி இது. ஆனால் இன்றைக்கி தனிப்பட்ட அப்பா மகன் இருவர்களுடைய அந்த அவர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையால் ஒட்டுமொத்த கட்சியுமே காவு கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் நாம் பார்க்க வேண்டியிருக்குது. இதில் யாரோடு கூட்டணி அமைப்பது அப்படிங்கிறதுல என்ன அடிப்படையில் கூட்டணி அமைக்க போகிறாங்க? 2024 கூட்டணி அமைக்கிறதுல அவருக்கு ஒரு முரண்பாடு இருந்தது ராமதாஸுக்கு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமதாஸ் திடீர்னு பாரத் மாதா கி ஜெயின்னு வந்துட்டாங்க அப்படின்னு கடந்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொன்னார். அது அவருக்கு அதில் திருப்தி இல்லை அந்த கூட்டணி அமைப்பதில். அதுக்கு முன்பாகவே அன்புமணி அவர்கள் பேரத்தை முடித்து எல்லாத்தையும், அதாவது சாப்பாட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு எனக்கே தெரியாது திடீர்னு வந்துட்டாங்கங்கிறார். அத்தனை வகையான உணவுகளும் பரிமாறப்படுவதற்கு தயாராக நேரத்தில்
திடீர்னு எப்படி வர முடியும் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்கு இல்லையா? அதனால் இவர்கள் மீண்டும் மீண்டும் பேசுவது என்பது கடந்த முறை நடந்த டீலிங் வந்து பேச்சுவார்த்தையில் பாமக வந்து பாஜக பக்கம் போனதற்கு அன்புமணி முழு காரணமாக இருந்து விட்டார். சரி, இப்போ எந்த பக்கம் போகிறீங்க? ஆல்ரெடி அதிமுகவும் பாஜகவும் கூட்டணின்னு அறிவிக்கப்பட்டு விட்டது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பிரிஞ்சு நின்னாங்க. நீங்கள் நேச்சுரல் அலையன்ஸ்னு அதை சொன்னீங்க. இன்றைக்கி நீங்கள் யாரோடு கூட்டணி வைத்தாக வேண்டிய தேவை இருக்கிறது? ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதிமுகவோடு வைத்தாலும் சரி, அது பாஜக கூட்டணியாகத்தான் இருக்க போகிறது. அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு தனி ஆப்ஷன்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ முழுக்க முழுக்க இங்கே பேரத்தை பேசி அதில் வருகிற லாபங்கிறது முழுக்க முழுக்க பண லாபம் தான். இனிமேல் நீங்கள் வந்து சீட் 2வது இந்த நடக்கிற கூத்துக்கள் இதையெல்லாம் பார்த்துட்டு மக்கள் வாக்கு செலுத்தி இவர்களை ஜெயிக்க வைத்து இவர்கள் அரசியல் அதிகாரத்தை பெற்று மக்களுக்கு நல்லது செய்வது, அந்த நோக்கம்லாம் இங்கு முழுவதுமாக துடைத்தெறியப்பட்டு விட்டது. இந்த சண்டை, இந்த பிரச்சனை நடந்து கொண்டிருப்பது என்பது முழுக்க முழுக்க இந்த கட்சி ஒரு குடும்பத்தின் ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டியில் நடக்கக்கூடிய சொத்து சண்டை அது அப்பா மகனுக்கு இடையில் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற அளவில் தான் போவதே தவிர இதில் வன்னிய மக்களுக்கு எந்த ஒரு அம்சமுமே இல்லை. இன்னும் கூடுதலாக, அதாவது ஒட்டுமொத்த வன்னியர்களை நம்ம சொல்லட்டாலும் கூட அந்த கட்சியை நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய பெரும்பகுதி, குறிப்பிட்ட பகுதி மக்கள் பெரிய அளவில் குழப்பத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த குழப்பத்தையும் கூட நாம் என்ன சொல்கிறோம்னா, இவர்களை இவர்களை எந்த அடிப்படையில் நம்புவது? இவ்வளவு பெரிய நீண்ட கட்சியை தனிப்பட்ட சொத்தாக கருதி கொண்டிருக்கக்கூடிய இந்த 2 நபர்களுக்கு மத்தியில் இவர்களை நம்பி வாக்கு செலுத்த இருக்கிற, எப்படினாலும் இப்போ நடக்கக்கூடிய பேரம் என்பது என்ன? என்கிட்ட வந்து பேசுங்க, யாராக இருந்தாலும் நான் தான் தலைவர், நான் தான் நிறுவனர், என்கிட்ட வந்து டீலிங் பேசிக்காங்கன்னு சொல்லக்கூடிய பகிரங்கமாக ஒரு பண பேரத்துக்கான ஒரு போராட்டம் தான் இங்கே நடக்கிறது. கட்சி இதற்கு மேல் வளர்ந்து ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு போகுங்கிற எண்ணம் இவர்களுக்கு இல்லை. கட்சி பிரச்சனைன்றது கொள்கை பிரச்சனையிலையோ அல்லது வியூகம் வகுக்கிறதுல உள்ள பிரச்சனையோ இல்லை, ஒரு குடும்பத்தில் நடக்கிற ஒரு சண்டை, ஈகோ அப்படின்னு பார்க்குறீங்க. கிட்டத்தட்ட சொத்து பிரச்சனை மாதிரி தான். இல்லை, அது பகிரங்கமாக அவங்க தரப்புல சொல்லலையே. எவ்வளவோ விஷயங்களை உடைத்து பேசுகிற ராமதாஸ் அவர்கள் இது தொடர்பாக எதுவுமே அப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறதா வெளிப்படையாக சொல்லலையே. இல்லை, இப்போ கூட்டணியில் வந்து 2 விதமான லாபம் இருக்குது. பகிரங்கமாக சின்ன கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய 2 லாபம் என்ன? ஒன்று, வெற்றி பெறுகிற இடத்தில் நின்று அதாவது அதிக சீட்டுகளை வாங்கி வெற்றியை பெற்று தங்களுடைய அதிகாரத்தை நிறுவிக்கொள்வது, தங்களுடைய கட்சிக்காரர்களுக்குன்னு உரிய பிரதிநிதித்துவத்தை பெற்றுக் கொடுப்பது, தன்னை சார்ந்திருந்த மக்களுக்கு ஏதாவது நன்மையை செய்வது. அப்படிப்பட்ட நோக்கங்கள் எல்லாம் இந்த கட்சிக்கு இருக்கிறதா தெரியல. அதோட பெர்சன்டேஜ் வைஸ் வாக்கு வங்கியின் பெர்சன்டேஜ் வைஸ் பேரமாக காசைத்தான் பேச முடியும். இன்னும் கூடுதலாக இப்போ இருக்கிற சூழ்நிலை, இவங்க நடத்திட்டு இருக்கிற அந்த சண்டைகளை எல்லாம் பார்க்கும்போது எதிர்காலத்தில் ஒரு வலுவுள்ள கட்சியாக பரிணமிப்பதற்கான இதெல்லாம் முடிச்சிட்டு ஒரே நாளில், அதாவது முட்டையை பொறிக்க வைத்து அதிலிருந்து ஒரு உற்பத்தி செய்து இன்னும் பல்கி பெருக வைக்கிற நோக்கம் இல்லை. ஒரே நாளில் ஆம்பலேட் போடுகிற வேலையைத்தான் இவர்கள் செய்கிறார்கள். அப்போ அதில் யார் அதிகமாக பார்ட்டிசிபேட் பண்ணி லாபம் பார்ப்பது அப்படிங்கிற வேலை தான் இங்கே நடந்து கொண்டிருப்பது. இப்போ இதில் என்ன அப்படின்னா, முழுக்க முழுக்க இவர்களை நம்பி வாக்கு செலுத்துகிற மக்கள் தான் உண்மையிலேயே ஏமாற்றத்துக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். அவர்கள் தான் எச்சரிக்கையாக விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய இடம் இதுதான். ஓகே, திரு ஐயநாதன் மிக கடுமையான சில விமர்சனங்களை முன்வைக்கிறாரு. இவர்களை நம்பி இருக்கக்கூடிய மக்கள் சிந்திக்க வேண்டிய நேரம், அவங்க குழப்பத்தில் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கோணத்தை சுமன் முன்வைக்கிறார். அதில் கொள்கை பிரச்சனை, வியூக பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை, வேறு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. டாக்டர் ராமதாஸ் வெளிப்படையாக கண்டனங்களை, விமர்சனத்தை, குமுறலை ஒரு கேலியும் கிண்டலுமாகவும் மகன் மருமகள் என்று பார்க்காம கடுமையாக சொல்கிறத பார்க்குறோம். இவ்வளவும் சொல்லிட்டு அவர் சொல்லக்கூடிய கருத்து என்பது எல்லாமே உங்கள் கைக்கு திரும்ப வந்து சேர்ந்துடும், இந்த தேர்தல் வரலையும் கொஞ்சம் பொறுத்துருங்க அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். டாக்டர் ராமதாஸ் இப்படி சொன்னார்னா, டாக்டர் அன்புமணி வந்து செயலில் காட்டிகிட்டு இருக்கிறார். அதாவது இவர் நீக்கியவர்கள் எல்லோரும் தொடர்வார்கள், நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் அப்படின்னு சொல்கிறாரு. பாலுவை நீக்கினாங்க, பாலு தொடர்வார் அப்படின்னு அறிவித்தார். அவங்க பொதுக்குழுவே கூட்டி, சிறப்பு செயற்குழுவை கூட்டி பாலு தொடர்வார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நடைப்பயணம் செல்ல போவதாக அறிவிக்கிறார். இந்த பல பரீட்சை எதை சாதிக்க போகுது? இதில் யார் கை ஓங்க போகுது? பாமகவுக்கு இதனால் என்ன பலன்? பாமகவோட கூட்டு சேர்றவங்களுக்கு இதனால் என்ன நன்மை?
சில விடயங்களை ராமதாஸ் தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஐயா ராமதாஸை பொறுத்த வரைக்கும் கட்சி என்னுடையது, தலைமை என்னுடையது, முடிவு என்னுடையது, நான் தான் தீர்மான சக்தி, அன்புமணி ஏற்றுக்கிறணும், அவ்வளோதான். ரெண்டாவது விடயம், அந்த கட்சியில் அவங்கள நீக்கிறதுக்கான அதிகாரம் இருக்கான்னு கேட்கும்போது அவர் நேரடியாக ஒரு விடயத்தை சொல்கிறார். 3 ஆண்டு காலம் முடிந்து விட்டது, உள்ளபடியே அன்புமணி இப்போ தலைவர் கிடையாது. இரண்டாவது விடயம், எல்லாம் இங்கே பேசிக்கலாம், தடுத்துடலாம், நிர்வாகிகளெல்லாம் தடுத்துடலாம். ஆனால் களத்துக்கு இறங்கும் போது ஒரு கிராமத்தில் இறங்கி கேட்டு பாருங்கள், யார் பின்னாடி அந்த மக்கள் நிற்பாங்கன்றது அவங்க சொல்லுவாங்க. மக்கள் என் பக்கம், கட்சி என் பக்கம், தொண்டர்கள் என் பக்கம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இது நேரத்தில் என்ன ஆகிடுது அப்படின்னோம்னா, மற்ற விடயங்களெல்லாம் விடுங்க, அன்புமணிக்கு என்ன இருக்குது ஆப்ஷன்ஸ்? ஒன்று, திரு ராமதாஸ் ஐயா சொல்கிற மாதிரி இந்த சட்டமன்ற தேர்தல் முடிக்கிற வரைக்கும் கூட்டணி அவருடைய முடிவுக்கு கட்டுப்பட்டு இருந்தாங்க அப்படின்னோம்னா அது கட்சிக்கும் நல்லது. அவங்களுடைய அந்த எலக்டோரல் ஃபார்ச்சூன் சொல்கிறாங்களே, தேர்தல் ரீதியான அந்த லாபங்கள், முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்ட ஒருத்தர், கட்சியோட நம்பிக்கை நட்சத்திரம்னு சொல்லப்பட்டவர், கட்சியை வழிநடத்தக்கூடிய இடத்துல வழிநடத்தி வந்தவர், அவரை வந்து நீங்கள் அவரோட கிரெடிபிலிட்டி, அவருக்கு இருந்த செயல்திறன், அவருடைய லீடர்ஷிப் கேப்பபிலிட்டிஸ் எல்லாவற்றையும் பொதுவெளியில் கடுமையாக விமர்சனம் செஞ்சு அப்படி எதுவும் இல்லைன்னு சொல்லி அவரை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிட்டு அதற்கு அவரும் சம்மதித்து அமைதியாக இருந்தாருன்னா எதிர்காலம் அவருக்கு வந்து பரவசமாக இருக்குன்னு சொல்ல வரீங்களா? இல்லை, அப்படி கிடையாது. ஒரு கட்சி இங்கே முக்கியம். ஐயா ராமதாஸா இல்லை அன்புமணி ராமதாஸா அப்படின்ற ஈக்குவேஷனில் தான் இப்போ போயிட்டுருக்குது. ஆனால் இதில் வந்துட்டு இவங்க 2 பேர் எடுக்கக்கூடிய முடிவுகள், ஒரு பக்கம் ராமதாஸ் உறுதியான ஒரு முடிவு எடுத்துட்டார். எல்லா விதமான சமரசத்துக்கு பிறகு எந்த விதமான தீர்வும் வரல, ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு முடிவு எடுத்துட்டார். இப்போ இதுக்கு எதிராக அன்புமணி முடிவு எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அதான் 2வது ஆப்ஷன். நான் என்னுடைய அதிகாரத்தை நான் நிலைநிறுத்துவேன் அப்படின்னு சொல்லி பண்ணாருன்னா என்ன ஆகும்? களத்தில் வன்னியர் சங்கமும் இளைஞர் சங்கமும் அன்புமணி ராமதாஸுக்கு ஒத்து உழைக்காது. அவர் ஒரு தனித்த கட்சியாக செயல்படவும் முடியாது. அப்போ தான் உண்மையான ஒரு பிளவு அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்துட்டு அன்புமணியை தள்ளிட்டு போக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். அப்படி பண்ணாங்க அப்படின்னோம்னா அது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மட்டும் இல்லை, அன்புமணி ராமதாஸனுடைய எதிர்காலமும் பெரிய கேள்விக்குறியாயிடும். ஏன்னா ஒரு விடயத்தை நம்ம பார்க்கணும், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பலம் எங்கே இருக்குது? அந்த மக்கள், அந்த மக்களிடையே செல்வாக்கு பெற்ற தலைவர் யார்? அன்புமணியா ஐயா ராமதாஸா? ஐயா ராமதாஸ் தான், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விடயம். அப்படி இருக்கும்பொழுது நிர்வாகிகளினுடைய பலத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் திரு ராமதாஸை சேலஞ்சு பண்ணுறது அது உங்களுடைய வளர்ச்சிக்கு பயன்படாது. சும்மா ஸ்ட்ராட்டஜிக்காக நம்ம பேசுவோம் நேரடியாக. அவங்க ஒருத்தர் ஏற்றுக்கிறதெல்லாம் அப்பாற்பட்ட பிரச்சனை. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ராமதாஸ் தான் டிட்டர்மைன் பண்ண போகிறாரு. அந்த இடத்துக்கு அவர் வந்துட்டார். அந்த ஊர்தியில் சார் 2 பேரும் அவங்க பொசிஷனில் டிட்டர்மைண்டாக இருக்கிறாங்க. அதாவது டாக்டர் ராமதாஸ் வெளிப்படையாக பேசுகிறார், அவரை குறை சொல்லி பேச வேணாம்னு எங்கள் குலசாமின்னு சொல்லி கடந்து போகிறாங்க. ஆனாலும் அவங்க நிலைப்பாட்டில் அவங்க உறுதியாக இருக்கிறாங்க. டாக்டர் ராமதாஸ் சொல்வதை ஏற்றுக்கொள்ளல, அன்புமணி தலைமையில் தான் இயங்குவது ஒரு செக்ஷன் இயங்குறாங்க. இதில் 2 பேருமே தீர்மானகரமான ஒரு பொசிஷன் இருக்கிற மாதிரி தானே தெரியுது. சமரசம் என்றால் அன்புமணி இத்தனை நாள் இறங்கி வந்திருப்பாரு. ஆமாம், இல்லை அப்போ இறங்கி வராதவர் இப்போ இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி ஆகணும்ல. இன்றைக்கி திரு ராமதாஸ் என்னென்ன சொன்னாரோ அதை ஏற்றுக்கிறதா அல்லது நிராகரிக்கிறதா அப்படின்ற ஒரு முடிவை அன்புமணி எடுத்தாகணும் இல்லையா? அப்போ 2வது முடிவு எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. எப்படி ஒரு கட்சியை மக்கள்கிட்ட கொண்டு போவார்? இவர் அலையன்ஸ் போடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், நான் தான் கட்சி என்னலாம், தேர்தல் ஆணையம் என்ன தான் அங்கீகரிச்சிருக்குன்னு எதை வேணாலும் சொல்லலாம். ஆனால் கட்சி அப்படின்றது என்ன ஆகும்? சரி, அன்புமணி இல்லாத ஒரு கட்சி, அன்புமணியோ இப்போ அவர் கூட இருக்கிற எம்எல்ஏக்கள், இவங்க ஒரு மாவட்ட செயலாளர்கள் இருக்கிற பெருவாரியான நிர்வாகிகள் அவர் பக்கம் இருக்கிற ஒரு நேரத்தில் அவங்க தான் செயல்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே அது ஒரு கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சியில் கூட்டணியில் இடம்பெறுகிற ஒரு கட்சி, அந்த கட்சியில் ஒரு பிளவு, அந்த கட்சியில் அன்புமணியும் அவர் ஆதரவாளர்களும் இல்லாத ஒரு பாமகவுக்கு அவங்க கூட்டு சேர்ற இடத்துல என்ன மதிப்பு இருக்கும்? ஒரு விடயம், அது எப்படி இவங்க முடிவெடுக்க போகிறாங்க, என்ன ஆக போகுது பாமக அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இப்போதைக்கு நம்மளால் பார்க்கக்கூடிய ஒரு விடயம், அன்புமணி என்ன செய்ய போகிறார்? திரு ராமதாஸனுடைய தலைமையையும் அதிகாரத்தையும் அத்தாரிட்டி ஏற்றுக்கிட்டு போக போகிறாரா, இல்லை தனது அதிகாரத்தை நிலைநிறுத்த போகிறாரா? அப்படி அவர் நிலைநிறுத்த போனார்னா அவருடைய விளைவு என்ன ஆகும்?
அந்த இடத்துக்கு வருவோம். கூட்டணிக்கெல்லாம் அப்புறம் வருவோம். முதல்ல அந்த கட்சி அப்படின்றது இருக்கு இல்லையா, அந்த கட்சி அப்படின்றது நிலைக்குமா, அது என்ன ஆகும்? மக்கள் மத்தியில் அதே பலத்தோட ராமதாஸ் இல்லாமல் அன்புமணியால் கொண்டு போக முடியாது. நீங்கள் அந்த நிர்வாகிகள் பற்றின மட்டும் பேசாதீங்க. நிர்வாகிகள் அப்படின்றவங்க நியமனங்கள். ஏன் அன்புமணியே ஒரு நியமனம் தான். இவர் பரிந்துரை பண்ணி பொதுக்குழு ஏற்றுக்குது, உடனே அவர் தலைவர், அப்படி தான். மற்றபடி அவர் ஒன்றுக்கு இந்த கிராஸ் ரூட்லேருந்து மேலே வந்து அப்படியெல்லாம் வந்தவர் கிடையாது. அதே நேரத்தில் வரும்போது கிராஸ் ரூட்ல இருந்து வராம இருந்திருக்கலாங்க. வந்த பிறகு 30 வருஷமா அரசியல்ல இருக்கிறார்ல, அவருக்குன்னு ஒரு கன்சிடரபிள் ஃபாலோவிங் இருக்காதா? 30 வருஷம் அரசியலில் யார் இருக்கிறது? ராமதாஸ் ஐயாவா அன்புமணியா? இல்ல, அன்புமணியே அரசியலுக்கு வந்து 30 வருஷம் ஆகி போச்சுங்களா? இருக்கட்டும். நான் கேட்குற ஒரே ஒரு கேள்வி, இந்த கிராஸ் ரூட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிராமங்கள் இருக்குது இல்லைங்களா, கடலூர் சிதம்பரத்தில் ஆரம்பித்து தருமபுரி கிருஷ்ணகிரி வரைக்கும் அந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செல்வாக்கு மிக்க அந்த வட்டம், அந்த இடத்தில் உறுதிமிக்க ஒரு தலைவராக, அந்த மக்களால் ஏற்றுக்கொள்ள ஒரு தலைவராக வந்துட்டு ஐயா ராமதாஸ் தான் இருப்பார். வன்னியர் சங்கம் தான் இருக்கும், இளைஞர் சங்கம் தான் இருக்கும். அதோடு சேர்ந்து தான் அன்புமணி பலம் பெற முடியும். திரு ஐயநாதன், அன்புமணியும் ராமதாசும் ஒன்னா சேர்ந்து அவங்க பல தேர்தல்களில் ஜெயிக்க முடியல. 2004க்கு பிறகு தொடர்ச்சியா 4 தேர்தலில் தோத்துருக்கிறாங்க. நீங்க செல்வாக்கான தொண்டர்களால் உணர்வுபூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட டாக்டர் ராமதாசும் இளம் தலைவர்னு முன்னிறுத்தப்பட்ட அன்புமணியும் 2 பேரும் சேர்ந்து தேர்தலுக்கு போகும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களை முன்னிறுத்தி தேர்தலை சந்தித்த போதும் தோற்றுருக்கிறாங்க. நரேந்திர மோடி அவர்களை முன்னிறுத்தி தேர்தலை சந்தித்த போதும் தோற்றுருக்கிறாங்க. அன்புமணியவே முன்னிறுத்தி தேர்தலை சந்தித்த போதும் தோற்றுருக்கிறாங்க. 2 பேரும் இருக்கும்போதே அவங்கள விட்டு அவர்கள் செல்வாக்கு இருக்கிற பகுதிகளிலே ஜெயிக்க முடியாமல் போன ஒரு நிலைமை வந்தது. இப்போ 2 பேரும் பிரிந்திருக்கிற நேரத்தில் அவங்களை ஆதரிக்கக்கூடிய மக்களுக்கு, தொண்டர்களுக்கு ஒரு பின்னடைவு வந்துருச்சு. இந்த 2 பேர் மீதுமான பிடிப்பு தளர்ந்துராதா? ஒரு கூட்டணியுடைய வெற்றி அது கூட்டணி சார்ந்திருக்கக்கூடிய கட்சியையும் பாதிக்கும் அல்லது பயன் தரும் அப்படின்றத கடந்த கால அரசியலை நம்ம பார்த்துருக்குறோம். அது 2001 சொல்லலாம், 2006 சொல்லலாம், அதுக்கப்புறம் மக்களவைத் தேர்தல்களையும் சொல்லலாம். அது வேறு. நான் சொல்லக்கூடியது என்னன்னா, வாய்ப்புள்ள போது இப்போ ராமதாஸ் ஒன்று சுட்டி காட்டுறாரு. கடந்த மக்களவைத் தேர்தலில் நான் அதிமுக கூட்டணியில் பாமக இருந்துருந்துச்சுன்னா 3 இடங்களில் ஜெயிச்சிருப்போம், இன்னொரு 6 இடங்களில் அஇஅதிமுக ஜெயிச்சிருப்போம், அதிகாரத்தில் ஓரளவுக்கு நம்மளுடைய செல்வாக்கு செலுத்தியிருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த இடம் தான் இங்கே முக்கியம். இவ்வளோ பெரிய ஒரு செல்வாக்குள்ள ஒரு கட்சி இன்னொரு கட்சியோட சேரும் போது தான் அது பலம் பெறுது, வெற்றி பெறுது. அது ஒரு ஊகம் தானங்க. நடந்து முடிஞ்ச தேர்தலில் நாம அவங்களோட சேர்ந்திருந்தா இத்தனை ஜெயிச்சிருக்க முடியும், இவங்களோட சேர்ந்திருந்தா இவ்வளவு ஜெயிச்சிருக்க முடியும்னு சொல்றது எல்லாமே ஊகம் தான். 2 பேரும் சேர்ந்து பிஜேபி, பிஎம்கே, ஏடிஎம்கே சேர்ந்து போன சட்டமன்ற தேர்தலில் ஏடிஎம்கே ஜெயிச்ச அளவுக்கு பிஎம்கே ஜெயிக்கல. இந்த கூட்டணியால் நமக்கு பிரயோஜனம் இல்லைன்னு அந்த கூட்டணியை உதர்னதே டாக்டர் ராமதாஸ் தானே. நான் என்ன சொல்றேன்னா, தேர்தலுக்கு பின்னாடி வாங்கிய வாக்குகளை வச்சு பேசுறது ஊகம் கிடையாது, ரியாலிட்டி. ரியாலிட்டி ஆகும். தனியா நிக்கிறப்ப போடுற ஓட்டு சேர்ந்து நின்னாங்கன்னா அதே ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அவர் சொல்றாருல்ல, அவருடைய அனுபவத்திலே தானே அவர் சொல்றாரு. அதிமுகவோ திமுகவோ அந்த பெல்ட்டில் இவங்க யாரோட சேர்றாங்களோ அப்போ வந்துட்டு அவங்களுடைய ஸ்ட்ரென்த் அதிகமாகுது. ஆனால் அந்த இடத்துல பிஜேபி இல்லை, இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆனால் அந்த ஆப்ஷனை தான் அன்புமணி தேர்ந்தெடுத்தார். அதுதான் கட்சியோடைய வீழ்ச்சிக்கு காரணம்ன்றது அவர் சொல்கிற காரணம். இதை நம்ம டிஸ்பியூட் பண்ண முடியாது. அவர் சொன்ன காரணம் இது. பத்திரிகையாளர்களை கூட்டி பிஜேபியோட சேர்ந்து அன்புமணி ஜெயிச்ச தேர்தலில் பிஜேபியோட சேர்ந்து தான் ஜெயிச்சாங்க. இத்தனைக்கும் தருமபுரியில் ஜெயிச்சாங்க. ஏடிஎம்கேவோட சேர்ந்த தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் மிக மோசமாக தோத்தாங்க. இத்தனைக்கும் 10.5 ரிசர்வேஷன் இம்ப்ளிமெண்ட் ஆன பிறகு. அதாங்க நிச்சயமா அதுதான் சொல்ல வரேன். ஒரு கூட்டணியினுடைய ஃபார்ச்சூனோட அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியை வந்துட்டு ஜெயிக்கும் தோக்கும் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். அது வேற. நான் சொல்றது என்னன்னா, ஆப்ஷன் பெட்டர் ஆப்ஷன் அப்படின்ற ஒரு இடத்துல பாஜகவோட போனது பெட்டரா, அதிமுகவோட போயிருந்தா பெட்டரா அப்படின்றது தான் இவங்க வந்துட்டு வெளிப்படையாக வைக்கக்கூடிய தங்களுக்கு இடையிலான அந்த மோதலுக்கான அடிப்படை. நல்லா புரிஞ்சுக்கங்க. அன்புமணி எடுத்த இந்த முடிவு தான் நான் அவரை செயல் தலைவராக இறக்கிட்டு நான் தலைவர் பொறுப்பை ஏற்றுக்கிறதுக்கு காரணம். நான் தான் கூட்டணியை தீர்மானிப்பேன்னு ராமதாஸ் ஐயா சொல்றதுக்கு காரணம். இதை நம்ம அடிப்படையாக வச்சுக்கிட்டு தான் விவாதிக்க முடியும். இப்ப ஒருத்தர் நிறுவனராக இருந்து அன்புமணி நான் ஒரு வாதத்தை கேட்கிறேன்.
டாக்டர் அன்புமணி தலைவராகவே இருக்கிறாரு, அவர் வந்து பிஜேபி கூட்டணி போகணும்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கங்க. இந்த தேர்தலில் பிஜேபி ஏடிஎம்கே ஒன்றா தான் இருக்குது, சுமன் கவி சொல்கிறது மாதிரி. இல்லை நான் எடப்பாடியோட தான் போகணும், அந்த கையெழுத்தை நான் தான் போடுவேன் அப்படின்னு டாக்டர் ராமதாஸ் உறுதியாக நின்றாரானால் அது அன்புமணியால் எப்படி மீற முடியும்? என்னைய கன்வின்ஸ் பண்ணாங்கன்னு தானே சொல்கிறாரு. நான் கன்வின்ஸ் ஆக மாட்டேன், நான் ஒரு கன்விக்ஷனோட இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லலாமே. அவர் இந்த பிரச்சனையை இல்லாமலேயே, இந்த மோதல் முட்டல்கள் இல்லாமலேயே அவர் விரும்புகிற கூட்டணியை டாக்டர் ராமதாஸால் அமைச்சிருக்க முடியுமே. அதுதான் ஏன் அந்த மாதிரி ராமதாஸ் கன்வின்ஸ் பண்ணல, ஏன் ஒத்துக்கிட்டாரு, எதற்காக இவங்க காலில் பிடிச்சிக்கிட்டு கெஞ்சினாங்க? அப்படி காலை பிடிச்சிட்டு கெஞ்சக்கூடிய அவசியம் எங்கேருந்து வந்துச்சு? அதெல்லாம் ஊடகங்கள் இது வரைக்கும் விவாதிக்காத ஒரு விஷயம். அது சுமன் கவி நல்லா தொட்டார் அந்த இடத்த. ஆனால் வெளிப்படையான ஆதாரம் இல்லாத நம்ம அதை பேச முடியாது. எனவே அதை அப்படியே ஒதுக்கி வைங்க. ஏன் இவங்க காலை பிடிச்சிட்டு கெஞ்ச வேண்டிய ஒரு கட்டாயம் அன்புமணிக்கு ஏற்பட்டுச்சு சொல்லுங்க. அதெல்லாம் நம்மளுக்கு தெரியவே தெரியாது, ஆதாரபூர்வமாக தெரியாது அட்லீஸ்ட்டு. எனவே அந்த இடத்த விட்டுருங்க. நான் அதனால தான் சொல்ல வரேன், அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் அன்புமணி ராமதாஸுக்கு இன்றைக்கி இருக்கிற சூழலில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் ஒத்து போகிறதா எதிர்த்து போகிறதா அப்படின்றது தான். அதில் அவர் என்ன செய்ய போகிறாரு அப்படின்றத பொறுத்து தான் அந்த கட்சியினுடைய எதிர்காலமும் இவங்க அன்புமணியினுடைய எதிர்காலமும் அமையும். ஓகே, மற்றவங்களுடைய கோணத்தை கேட்டுறேன். திரு எஸ்பி தியாகராஜன் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். திரு தியாகராஜன், இந்த டெவலப்மெண்ட்ஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 2 கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு. சுமன் கவியும் ஐயநாதனும் 2 பார்வைகளை முன் வச்சிருக்கிறாங்க. உங்கள் கருத்து இதில் என்ன? வணக்கங்க. அதாவது இன்றைக்கி நம்ம இந்த தலைப்பு பேசுகிறதுக்கு அத்தனைக்குமே மருத்துவர் ஐயா வந்து பதில் சொல்லிட்டார். அவர் சொன்ன ஒவ்வொரு செயல்லையுமே அவருக்கு ஏற்கனவே நடந்த அத்தனை செயலுக்கும் குழப்பத்துக்கும் பதில் இருக்குது. அதே மாதிரி மருத்துவர் சின்ன ஐயா வந்து நிரந்தர தலைவர் கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சியில் நிரந்தர தலைவருங்கிற பொறுப்பு கிடையாது. மற்ற கட்சி போல், ஒரு சில கட்சி போல் நிரந்தர தலைவர்லாம் கிடையாது. அப்பப்போ 3 ஆண்டுக்கு ஒரு முறை மாற்றுவாங்க. தலைவரையும் மாற்றுவாங்க, செயலாளரையும் மாற்றுவாங்க, பொருளாளரையும் மாற்றுவாங்க, எல்லா நிர்வாகிகளையும் மாற்றுவாங்க. அந்த அடிப்படையில் தான் செயல் சரியில்லைன்னா மாற்றுவாங்க. அது அப்படி செயல் சரியில்லைன்னா மாற்றுறதுக்கு நிறுவனருக்கு முழு உரிமை இருக்குது. இதை தான் நாங்கள் ஐயாவும் சொல்கிறாரு, பல நிர்வாகிகளும் சொல்கிறாங்க. இதில் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா, நிர்வாகிகள்லாம் அன்புமணி பக்கம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நிர்வாகிகள்லாம் அன்புமணி பக்கம் இருக்காங்க. 100 ஓட்டர்ஸ் இருக்காங்கன்னா ஒரு நிர்வாகி தான் இருப்பாங்க. அது மாதிரி ஒருத்தர் இருக்க தான் செய்வாங்க. அதனால் அவர் பின்னால் நிர்வாகி இல்லைன்னு நாங்கள் சொல்ல வரல. ஓட்டு போடுற மக்கள், கீழ்நிலையில் இருக்க சமுதாய மக்கள் எல்லாமே மருத்துவர் ஐயா பின்னால் தான் இருக்கிறாங்க, இருப்பாங்க. இது வாயிலாக என்ன ஒன்று சொல்லிக்கணும், அன்புமணிக்கு சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன்னா, ஐயா தன் வாயால் ஒரு சொல்ல, ஒரு செயலை, ஒரு வேலையை சொல்கிறாரு அப்படின்னு இருந்தால் அந்த வேலையை அன்புமணியவர் தலைமையில் தூக்கிட்டு போய் அந்த வேலையை செஞ்சு ஐயாவின் காலடியில் சமர்ப்பிக்கணும். இதுதான் ஒரு நிர்வாகிக்கு தலைமை கொடுக்குற வேலையாக எடுத்துட்டு செய்யணுமே ஒழிய, நான் தலைவர், நான் சொல்கிறதான் கேட்கணும், நான் செய்கிறதான் செய்யணுங்கிறது இது அவருக்கும் நல்லதில்லை, இந்த சமுதாய மக்களுக்கும் நல்லதில்லை, ஒட்டுமொத்தமாக கீழ்நிலையில் இருக்கிற மற்ற இதை சார்ந்து இருக்கிற மக்களுக்கும் இது நல்லதல்ல. அதனால் அன்புமணி அவர்கள் ஐயா சொல்கிறத முழுமையாக கேட்டு நடக்கணும். ஒன்று, அவர் தான் சொல்லிட்டார 2026க்கு முன்னால் எல்லாம் எடுத்துகிட்டு போங்க அப்படி தான் சொல்கிறாரு. ஏன் ஒரு முறை ஐயா சொல்கிறது ஏன் கேட்க மாட்டீங்களா? ஏன் 2026 2 பேரும் ஒன்றே தானங்க சொல்கிறாங்க. 2026 அதிக நாளில் இன்னும் 10 மாதம் இருக்குது. கூட்டணியை பேசி முடிக்கணும். கூட்டணியை வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர்னு அமித்ஷா சொல்லிட்டு போயிட்டாரு. கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறாரு. அந்த கூட்டணியில் போய் சேர்ற ஒரு ஆப்ஷனை இதுவரையிலும் இவங்க மறுக்கலை. ஏடிஎம்கே நேச்சுரல் அலைன்ட்டாங்க. இப்போ ஏடிஎம்கேட்ட பேசுறது இவர் பேசுகிறதா அவர் பேசுகிறாருன்றான பிரச்சனை. இப்போ
2 பேரும் ஒரே கூட்டணிக்கு தானே போக போகிறாங்க. இல்லை இப்போ இல்லை நீங்கள் சொல்கிறதுக்கு யூகத்துக்கு பதில் சொல்ல முடியாது. ஏடிஎம்கே கூட்டணிக்கு போகிறோன்னு எங்கேயுமே இன்னும் சொல்ல கிடையாது. அதாவது கட்சியில் குழப்பத்துக்கு தான் நம்ம பேசுகிறோம். கட்சியில் குழப்பம் இருக்கக்கூடாது. எந்த குழப்பம் இருக்கு சார்? கட்சி குழப்பத்தை சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அவர் இன்சிஸ்ட் பண்ணுற பாயிண்ட் என்ன? தேர்தலுக்கு நானே முடிவெடுப்பேன், நான் கூட்டணி அமைப்பேன், தேர்தலுக்கு பிறகு எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேங்கிறாரு. சரி, அதில் தான் சூட்சமாக இருக்குது. அது என்னன்னு கேட்குறோம். இப்போ உங்களுக்கு 2 பேரும் ஒரே. இப்போ என்ன, அன்புமணி வந்து விஜய் கூட கூட்டணிக்கு போகணுன்றாரு, டாக்டர் ராமதாஸ் ஏடிஎம்கேவோட போகணுன்றாரா? இல்லை வேறு ஒருத்தர் டிஎம்கே கூட்டணிக்கு போகணும், இன்னொருத்தர் ஏடிஎம்கே கூட்டணிக்கு போகணுன்றாங்களா? 2 பேரும் ஒரே லைன் தானே அதில்? இல்லை உங்களுக்கு ஒரு சின்ன கருத்து சொல்ல வரேங்க. என்னென்னா, ஒரு ஊரில் ஒரு திருவிழா நடக்குது, ஒரு கோயில் இருக்குதுன்னா எல்லாரும் கோயிலுக்கு டெய்லி போயிட்டு இருக்க மாட்டாங்க. ஆனால் திருவிழா சமயத்தில் எல்லாரும் வந்து எல்லாத்தையும் ஆலோசனை பண்ணி ஒரு நிகழ்ச்சி பண்ணி அந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செய்வாங்க. அந்த அடிப்படையில் தான் தேர்தலுங்கிறது ஒரு திருவிழா மாதிரி தான். அந்த திருவிழாவை முன்னெடுத்து கரெக்டாக செஞ்சு அந்த கட்சியை வெற்றி அடை செய்யணுங்கிறதுக்காக வேண்டி தான் ஐயா நான் 10 மாதம் இந்த காலகட்டத்தில் நான் தலைமை பொறுப்பு எடுத்து செய்கிறேன்னு சொல்கிறாரு. ஏற்கனவே அன்புமணிக்கு கொடுத்துச்சு, கொடுக்காமல்ல செஞ்சார். அதை தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் இந்தியாவுக்கு தலைமையாக எடுத்து ஒரு வேலை செஞ்சு காட்டியிருக்கலாம், உலகத்துக்கு கூட நீங்கள் தலைவராக கூட இருந்திருக்கலாம். ஆனால் வீட்டில் அப்பனுக்கு மகனாக இருந்து சொல்கிற வேலையை, அப்பா சொல்கிற வேலையை முழுசாக கேட்டு செய்யுங்கன்னு தான் நாங்களும் சொல்கிறோம். எல்லாரும் நிர்வாகிகள் மற்றும் ஓட்டர்ஸு இதை சார்ந்திருக்கிறவங்கெல்லாம் விருப்பப்படுறோம். கேளுங்க. ஓகே, திரு இதுதான் மணிகண்டன். மோதல் முற்றிவிட்டது, இனி சமரசம். இந்த டிராவுக்கு அடுத்து இன்னொரு ரவுண்டு மேட்ச் இருக்குமா? எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஒரு சமுதாயத்தின் பின்புலத்தில் உருவாக்கப்பட்டிருந்தாலும் கூட டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் எல்லா சமுதாயத்தையும் அரவணைக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் பல முயற்சிகளை எடுத்திருக்கிறார். இப்போ அவருடைய நோக்கமாக இருந்தது வன்னியர் சமுதாயம் ஒரு ஆளும் சக்தியாக வர வேண்டும் என்பதுதான். அதற்கான பெரும் முயற்சிகளை பல வகையில் எடுத்தார். அது அரசியல் ரீதியாக சில வெற்றி தோல்வி அணிகளுடன் மாறி மாறி வந்தாலும் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை கட்சிக்குள்ளே கொண்டு வந்த பிறகு அவர் எதிர்பார்த்த ஒன்று நடக்கவில்லை என்ற ஒரு காரணம் இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால் அவர் மேலே நம்பிக்கை போயிடுது. இப்போ நீங்கள் இன்றைய பேட்டி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் அன்புமணி அவர்களை ஏற்பதற்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா அன்புமணி தரப்பிலே குறிப்பிட்றாங்க. நீங்கள் நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக சொல்கிறாங்க, அன்புமணி வந்து ஒருவேளை இதற்கு ஒத்துக்கொண்டு விட்டால், செயல் தலைவராக வந்து விட்டால், அதற்கு பிறகு கட்சியை வேறிடம் ஒப்படைத்து விடுவார் என்கிற அச்சப்படுறாங்க. அப்போது இந்த அளவுக்கு ஒரு மன உளைச்சலை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து மருத்துவர் ராமதாஸ் ஐயாவுக்கு உருவாக்கியிருக்கிறார் என்பது நிதர்சனமான உண்மை. எனவே தான் இது மிகப்பெரிய ஒரு சச்சரவாக பிளவாக நீடித்து கொண்டே போகிறது. இதற்கான சுமூகமான தீர்வு வரும் என்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இல்லை. ஏன்னா அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய அப்பாவை துணிச்சலாக தூக்கி எறி தயாராகி விட்டார். அப்பாவை வீழ்த்துவதற்கே முயற்சி கொண்டார். இப்போ நீங்கள் உரிமை பயணங்கிறாரு, நடைபயணங்கிறாரு, இன்னும் பல விஷயங்கள் சொல்வதெல்லாமே அரசுக்கு எதிராகவோ அல்லது வந்து மக்களை ஒன்றுவதற்காக அல்ல, தன்னுடைய தந்தையை வீழ்த்துவதற்காக, தந்தையை அதாவது எந்த அளவுக்கெல்லாம் தந்தையை வந்து நாம் வீழ்த்தி கட்சியை கைப்பற்ற முடியுமோ அதுக்காக பண்ணார். அப்போது இந்த அளவில் இருக்கிற போது நிச்சயமாக மருத்துவர் ராமதாஸை பொறுத்தவரையில் அவர் ஒப்புக்கொள்ள மாட்டார். எனவே அதற்கான வாய்ப்பு மிக குறைவு. அப்புறம் என்னாச்சு பேசலாமா? தொடர்ந்து பேசுங்க, கேட்குது. அதாவதுங்க அன்புமணி ராமதாஸை பொறுத்தவரையில் அவர் தெளிவாக முடிவெடுத்தார். தன்னுடைய ஆதரவு குரூப் என்று நிச்சயமாக போயிட்டு இருக்கார். அப்போ இது என்னன்னா ஒரு எல்லையில் போய் ரொம்ப ஆபத்தில் முடியுங்க. இப்போ ராமதாஸியாவுக்கு எந்த நோக்கம் இல்லை, எந்த தேவை அவருக்கு இல்லை. அப்போது அவர் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேணுங்கிற அவசியம் அவருக்கு இல்லை. ஆனால் அன்புமணிக்கு அப்படி அல்ல. அன்புமணி ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு சர்ச்சையை உருவாக்குற வகையில் தைரியமாக செய்கிறார். நீங்கள் பேச்சு பாருங்க, ராமதாஸ் ஐயாவை எங்கேயுமே குறைச்சி பேசுறது இல்லை, ராமதாஸ் ஐயாவை திட்டுறதில்லை. ஆனால் ஒவ்வொரு இடங்களிலும் அவர் பேசுகிற பேச்சு இவரை மையப்படுத்த வருது. பிளவு கண்ணாடி உடைஞ்சது தானா ஒட்டுமா?
இல்லை, இது வந்து எப்படின்னா உள்ளுக்குள்ளே நடக்கல ஒரு ஈகோ கிளாஷாக தான் பார்க்குறேன். ஆனால் ராமதாஸ் ஐயா வந்து எப்போவுமே கட்சிக்குள்ளே வந்து ஒரு தகப்பனுக்கு இருந்த எதிர்ப்புகள், அவர் சந்தித்த சேலஞ்செல்லாம் வந்து அடுத்த தலைமுறையில் இருக்கிற தனையன் சந்திப்பாரானா இருக்காது. அதை விட பெரிய போராட்டங்களை கூட மகன் சந்திக்கணும். ஆனால் ஒன்றும் இல்லாத நேரத்தில் சந்தித்த போராட்டங்களை வந்து நீங்கள் இமாலய அளவில் வளர்ந்த பிறகு சந்திக்கிற போராட்டங்கள் கூட ஒப்பிட முடியாது. இது பெரிய போராட்டங்களாக கூட இருக்கலாம். ஆனால் அவர் ஒன்றுமே இல்லாத காலத்தில் பண்ண போராட்டம் இருக்குதே, அவர் சாதாரண ஒரு மருத்துவராக இருக்கும்போது அந்த போராட்டங்கள் மிகப்பெரியது. அதற்கு ஈடு இணை எதுவுமே இல்லை, எந்த கட்சியிலையுமே சொல்லலாம். அது ஒன்றில்லாத காலத்தில் வந்து போராடி மீண்டு வர்றது பெரிய கஷ்டம். வன்னியர் ஜாதிகளை எல்லாம் ஒருங்கிணைத்து 1980களிலே அவர் வந்து வன்னியர் சங்கத்தை நிறுவினார். மற்ற கட்சிகளை போல் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பேஸே ஆணி வேறே எதுனா சங்கம், வன்னியர் சங்கம் தான். அந்த வன்னியர் சங்கத்தின் மரபு சார்ந்த வாக்குகள் இருக்குதே, அது அந்த கட்சியில் வந்து 75% அதுதான். ஒரு 25% அந்த வரலாறு தெரியாத அடுத்த தலைமுறையின் வேணால் இருக்கலாம். 75% வந்து மாறாத அந்த மரபு சார்ந்த அந்த வாக்குகள் தான். அந்த இடத்துல தான் ராமதாஸ் ஐயா வந்து மேலிடத்தில் மேலோங்கி நிற்கிறாரு அப்படின்றது தான். இப்போ அவரோட எண்ணம் என்ன அப்படின்னா, அடுத்தது அவர் தான் அடையாளம் காட்டினது அன்புமணியை. 2004 2003 வரைக்கும் லண்டன் ஆஃப் எக்கனாமிக்ஸில் போய் படித்தவர் தான். 2004 தான் அறிமுகமாகிறார். 36 வயசில் உள்ளே வரார். வரும்போதே 36 வயசில் அமைச்சர் ஆகிறார். அப்படி அடையாளப்படுத்தி 21 வருஷம்தான் ஆகுது. ஆனால் என்னென்னா, அவர் அடையாளப்படுத்துறதுல அவரே தவறுன்னு சொல்கிறாருன்னா அது பெரிய அளவில் எடுத்துக்க வேண்டியதில்லை. ஏன்னா அவர் அடையாளப்படுத்தின ஒரு தலைவர், அவர் அடையாளப்படுத்த, அது மகனோ மற்றபடியோ அவர் அடையாளப்படுத்தின ஒரு தலைவர். எதிர்காலம் அவர்கிட்ட தான் இருக்கும் அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் அப்படின்றது நம்ம மறைக்க முடியாத உண்மை தான். ஆனால் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, எந்த ஒரு தலைவருமே தான் இருக்கிற காலத்தில் தன்னுடைய அதிகாரம் எல்லாமே முடங்கி போய் தான் கொள்ளுப்பேரன் கூட நம்ம விளையாடணுமா, அந்த நிலைமை வரணுமான்னு எந்த ஒரு தலைவரும் 90 வயசில் கூட, அதுவும் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டவங்க முடங்கி போகவே மாட்டாங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்க. விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. தலைகீழ் இருந்தாலும் விட்டு கொடுத்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையே போயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த நிலைமைக்கு அவங்க போக மாட்டாங்க. மகன் அப்படின்னாலோ அல்லது இன்னொருத்தங்கனாலும் போட்டி தான். கண்டிப்பாக அது கண்டிப்பாக அந்த மாதிரி தான் இருப்பாங்க ஒழிய. ஏன்னா அந்த பொது வாழ்க்கைக்கு அவங்க அர்ப்பணிச்சுக்கிறாங்க. அதுக்கு வயது ஒரு எல்லையே கிடையாது, ஒரு தடயம் கிடையாது. தேகம் வேணா இழைச்சிரும், ஆனால் தேச நலன் அவங்க பார்ப்பாங்க. இதில் என்ன தேச நலன் இருக்குது? இப்போ இவங்க ரெண்டு பேரோட பிரச்சனையில் இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, தேச நலன்றது அவங்க சமுதாய நலன் ஒரு பக்கம் அது இருக்கும். இப்போ இதில் வந்து ரெண்டு பேரில் வந்து ஒரு சமுதாய நலன்னு அந்த கட்சியை சுருக்கி பார்க்குறீங்க. அவங்க கிளைம் பண்ணுறது இதை ஜாதி கட்சின்னு சொல்லக்கூடாது, நாங்கள் எல்லோருக்குமான கட்சின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கான கட்சின்னு சொல்கிறீங்க. இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்தா என்ன பாதிப்பு வந்துடும்? இப்போ பிரியறது வந்து இப்போ இந்த சண்டைன்றது சமுதாய நலனில் ஏற்பட்ட சண்டையா? இல்லை, அவங்க வந்து பிரியலன்ற, நான் பிரியல, மனஸ்தாபம் இருக்கிறது. அந்த பிரிவுக்கு வரைக்கும் வராது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே இது போல நம்ம பார்த்துருக்குறோம். அதாவது சிவசேனாவில் ராஜ் தாக்கரே, உத்தவ் தாக்கரே, தெலுங்கு தேசத்தில் என்டி ராமராவ், மருமகன் சந்திரபாபு நாயுடு, சமாஜ்வாடி பார்ட்டியில் சித்தப்பா சிவபால் யாதவ், அகிலேஷ் யாதவ், அதே மாதிரி தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார், அஜித் பவார், சிலது உடைந்திருக்கிறது. ஆனால் தகப்பன் மகன் என்ற கட்சி உடைந்ததாக வரலாறு கிடையாது. இது நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து டாக்டர் ராமதாஸ் சொல்கிறது மாதிரி எல்லாத்தையும் கீழே போட்டு ஒரு மன்னிப்பு கடிதத்தோட உங்கள் சொல் பேச்சு நான் கேட்குறேன் ஐயா அப்படின்னு வந்து இருந்து செயல் தலைவராக வேலையை செஞ்சுட்டு தொண்டராக இருக்கிறதுக்கு அன்புமணி ஒத்துக்குவாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போ மற்ற காரணம்லாம் விட்டுடலாம். ஒரு 3 காரணம் மட்டும் சொல்கிறேன். முதல் காரணம் இல்லை, ஒத்துக்குவாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போ முதல் அவர் சொல்கிற காரணம் யதார்த்தமான காரணங்களுக்கு சொல்கிறேன். அதிமுக தலைமையிலையோ திமுக 2014க்கு பிறகு அதிமுக தலைமையிலையோ திமுக தலைமையிலையோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபி அந்த கூட்டணியில் அங்கம் வகித்தால் அதில் நம்ம பங்கு பெற்றால் அது தவறு கிடையாது. ஆனால் பிஜேபி தலைமையில் ஒரு கூட்டணி தமிழ்நாட்டில் மாநில அளவில் இருக்கும்போது அதில் அங்கம் வகிக்கிறதுல அவருக்கு ஒரு நெருடல் இருந்திருக்குது கடந்த காலங்களில். இது ஒரு ஆஸ்பெக்ட். இது 2014க்கு பிறகு. ரெண்டாவது ஆஸ்பெக்ட் என்ன சொல்கிறாருன்னா, 50 தொகுதிகளை செலக்ட் பண்ணி நம்ம கள ஆய்வு செய்து ஒர்க் பண்ணி அதில் நம்ம முன்னோடியாக கொண்டு வந்தால் தான் கூட்டணியில் வந்து ஓரளவு கணிசமாக நம்மளை மதிப்பாங்க. ஆனால் அதற்கு இவர் தயாராக மாற்றார் அன்புமணி. அதை பொறுத்த வரைக்கும் நான் 50 தொகுதியை வந்து தேர்ந்தெடுத்து அந்த 50 தொகுதியில் வந்து ஒரு சைடு வெர்ஷன் தானே. இதுவரையிலும் டாக்டர் ராமதாஸ் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அன்புமணி இதுவரையிலும் என்ன நடந்ததுன்னு இப்போ ஒரு பிரச்சனைக்கு 2 சைடு இருக்குது.
எப்பவுமே வந்து ஒரு தரப்பு விளக்கம் தான் பொது வெளியில் தொடர்ந்து டாக்டர் ராமதாஸ் பேசிகிட்டு இருக்கிறாரு. என்ன காரணத்தினாலோ அன்புமணியோ அவரை சார்ந்தவர்களோ இதை பற்றி பேசவே இல்லை. இல்லை, அது நம்ம வெயிட் பண்ணோம். மூன்றாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த தேர்தலில் என் வியூகத்தை பாருங்க, இதற்கு பிறகு என்ன சார் நீங்க வியூகம்? கட்சியா என்ன சார் வியூகம்? அவரு கூட்டணி வியூகம்னா என்ன சார்? நீங்க உங்க அனுபவத்துல சொல்லுங்க சார். இப்போ திமுக கூட்டணி இருக்கு, அதிமுக கூட்டணி இருக்கு, அதிமுகவும் பிஜேபியும் ஒரு கூட்டணி, என்டிஏ கூட்டணின்னு ஆயிட்டாங்க. இப்போ விஜய் இருக்கிறாரு, சீமான் இருக்கிறாரு, இப்போ 4 அணி இருக்கு. இல்ல இது வரைக்கும் இதுல என்ன வியூகம் இருக்கு? இப்போ பிஎம்கேக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸ் என்ன சொல்லுங்க? இது வரைக்கும் நம்ம கணிக்க முடியல. இல்ல சார், போன தடவை என்ன கணிச்சோம்? குருமூர்த்தி அவர்கள் வந்த போது பிஜேபி அந்த கட்சியை கபலீகரம் செய்ய பார்க்கிறது தான் எல்லா இடத்துலயும் விவாதம் இருந்துச்சு, எல்லா இடத்துலயும் பேச்சு இருந்துச்சு. இன்னைக்கு ஆமா சார், பிஜேபிக்கும் இது பாமகவுக்கும் பிஜேபிக்கும் பெரிய ஒரு பொருத்தம் கிடையாது. டாக்டர் ராமதாஸும் குருமூர்த்தியும் உலகறிந்த நண்பர்கள் கிடையாது. இப்போ ராமதாஸும் நெடுமாறனும் நண்பர்கள், ராமதாஸும் தாப்பாண்டியன் நல்லகண்ணு நண்பர்கள், ராமதாஸும் துரைமுருகன் நண்பர்கள். இல்ல ராமதாஸும் அவர்கள் என்ன சொல்றாங்களோ நம்ம சொன்ன வேர்ஷன்ல பாத்தீங்கன்னா அவர் சொல்றாருல்ல, சைதே துரைசாமினாலும் சரி குருமூர்த்தினாலும் பிஜேபி சார்போ அதிமுக சார்போ வந்து பேசவே இல்லை. அதான் என்னன்னா அவங்க ஒரு பாரத்தை ஷேர் பண்ணி அவங்க வந்து சார் பிஜேபி சார்பில் வரலன்னு சொல்லுவார். ஆனால் இன்ட்ரெஸ்ட் என்ன அதில்? பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணிக்கு சேதாரம் வந்துடக்கூடாது, பிஎம்கேவில் வர்ற பலவீனம் வந்து பொட்டன்ஷியல் அலை இல்லை. அவர் அதிமுக கூட்டணி வந்துட்டேன்னு சொல்லிட்டாரா? இல்லையே. நம்ம பாட்டாளி மக்களுக்கு அவருக்கு என்ன ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லுங்க. இப்போ எங்க போவாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? எந்த ஆப்ஷன்னாலும் எந்த கட்சிக்கும் இருக்கலாம். கமலுக்கு கடந்த தேர்தலில் போய் எந்த ஆப்ஷன் இருந்துச்சு? யாராவது கனவுல நினைச்சு பார்த்துருப்பாங்களா? திமுக கூட்டணியில் போய் ஒரு சீட்டு வாங்காம எப்பயோ கொடுக்குற ராஜ்யசபா சீட்டுக்கு 40 தொகுதியிலும் போய் பிரச்சாரம் பண்ணுவேன்னு கமல் 3.6% வாங்கினவர். அவர் இந்த மாதிரி நினைப்பாருன்னு நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? சரி, நான் எது வேணாலும் நடக்கலாம். நான் கேட்கறது எது வேணாலும்னா ஒரு ஏ பி சி அப்படின்னு 3 ஆப்ஷன் சொல்லுங்க சார். இல்ல இன்னைக்கு பாமகவுக்கு தேர்தலில் இன்னைக்கு தேதிக்கு இருக்கிற வியூகம், ஐயா வந்து அன்புமணி இந்த வியூகத்தை எடுக்க மாட்டாரு, ராமதாஸ் இந்த வியூகத்தை பிரமாதமா பண்ணிடுவாருன்னு நீங்க நம்புற ஒரு 3 ஆப்ஷன் சொல்லுங்க. எந்த ஆப்ஷனும் யாருக்கும் நம்ம போடவே முடியாது. எந்த முடிவு வேண்டுமானாலும் இல்ல, இன்னும் லாங்கா இருக்குது, இன்னும் காலம் இருக்குது. இல்ல வில்சன் சார், எந்த முடிவு வேண்டுமானாலும் அவங்க எடுக்கலாம். ஆனா அவர்கள் இந்த முடிவை எடுக்கிறதுக்கு ஏ பி சி, திமுக அணிக்கு போவாங்க, அதிமுக அணிக்கு போவாங்க, விஜய் கட்சி கூட்ட போவாங்க, சீமான் கூட போவாங்க, இல்ல தனிச்சு போட்டிடுவாங்க, அப்படி ஏதாவது ஒரு ஆப்ஷன்ல சொல்லுங்களேன். எந்த அணியும் உறுதி செய்யப்படவில்லை இல்லையா? எந்த அணியின் கதவும் சாத்தப்படவில்லை இல்லையா? இன்க்ளூடிங் திமுக எந்த அணியின் கதவும் சாத்தப்படவில்லை இல்லையா? அப்ப நம்மளுக்கு எப்படி தெரியும்? அதை வச்சுதான் சொல்றேன். எந்த அணியின் கதவும் சாத்தல, அப்படி இருக்கும்போது நம்மளால சொல்ல முடியாது இல்லையா? கூறியது கூறல் கூடாதுங்கிறதுக்காக தான் நான் சில விஷயங்களை ரெண்டாவது பேசலை. உண்மை என்ன அப்படின்னா, கடந்த முறை நான் சொல்வதை மீண்டும் நான் இங்கே ரெஜிஸ்டர் பண்ண விரும்புகிறேன். பாஜகவோடு போகிறது அப்படிங்கிறதுல ராமதாஸுக்கு துளிகளவும் உடன்பாடு இல்லை அப்படிங்கிறது தான் கடந்த அவருடைய பேட்டிகள் எல்லாத்துலேயும் பதிவு செய்யப்பட்ட முக்கியமான செய்தி. ஆனால் அப்படி அவர் கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அப்படி ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. இந்த தேர்தலில் அந்த ஆப்ஷன் இல்லை. அதோட பொருள் என்னென்னா, நீங்கள் அதிமுக கூட்டணின்னு சொல்லிட்டு பாஜகவை தவிர்த்த முடியாது. அவங்க 2 பேரும் அலையன்ஸ் பண்ணியாச்சுங்கிற பட்சத்தில் நீங்கள் அதிமுகவோடு வந்தாலும் சரி, நீங்கள் பாஜகவோடு சேர்ந்து தான் ஆக வேண்டிய திட்டவட்டமான தெரிஞ்சு போச்சு. அப்போ வேறு ஆப்ஷன் என்னங்கிறதுல வந்து சார் அப்படி உருட்டுறாங்களே தவிர உண்மையை சொல்வது, அதாவது வேறு ஆப்ஷன் இல்லை. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது என்றைக்கு தலித் அல்லாதார் ஓபிசி மட்டும் வந்து ஒரு கூட்டமைப்பாக உருவாக்கி அதற்கு அந்த திசையில் அவர் பயணிக்க ஆரம்பித்தாரோ அன்னைக்கே வந்து சமூக நீதி பாதையிலிருந்து அவர் பிரிஞ்சு போயிடுறார். நீங்கள் சமூக நீதி பாதைங்கிறது பார்ப்பனர் இல்லாதார் கூட்டமைப்பு உருவாக்கியது தான் வந்து சமூக நீதி பாதை. அதில் தனித்தனியாக அந்த சமூகங்களுக்கான ரெப்ரசன்டேஷன் பெறுவது தான் உண்மையான அந்த பாதையின் உச்சகட்டம். எல்லோருக்குமான அதிகாரத்தை பெறுவது. அதிலிருந்து பிரிஞ்சு ஒடுக்கப்பட்டவர்களை தனியாக நிறுத்தி நான் அவர்களை நசுக்குவேங்கிற இடத்துக்கு பிற்படுத்தப்பட்டவர்களை இணைத்த இடத்திலேயே அவர் திமுக கூட்டணியோடு வருகிற அல்லது வந்தாலும் செயல்படணும்ல அந்த கூட்டணி வேலை செய்யாது. ஒருவேளை அவர்கள் இணைத்தாலும் கூட, நான் என்ன சொல்றேன்னா, அப்படி இணைத்தாலும் அது வேலை செய்யாது. இன்னொன்று சொல்றேன், இல்லைங்க, இதுவரையிலும் திமுக கூட்டணிக்கு போறதாக அவரோ
எங்கள் கூட்டணிக்கு வாங்கன்னு திமுகவோ கூப்பிட்டதா பொது வெளியில் எந்த சொல்லலை அதுதான் சொல்கிறேன். அதனால் இந்த அதாவது அப்படி ஒன்று நடந்தால் சார் சொல்கிறாங்க இல்லையா, எதையும் சொல்ல முடியாதுன்னு அப்படின்னு வேறு ஏதாவது கூட்டணிக்கு போயிட முடியுமா, அல்லது புதுதாக மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு மறுபடியும் ஏதாவது பண்ணி பார்க்க முடியுமான்னா முடியாது. அப்போ என்ன கமல் உதாரணம் தேர்தலே நிக்காம இருக்கிறது சார், 40 தொகுதியில நிக்காம இன்னொரு கட்சி ஆதரிக்கிறது, அந்த இடத்துக்கு போயிடுவாரா என்ன அவரு? இல்ல கமலோட உதாரணம் வந்து கட்சி கூட கமலுக்கு வேற தொழில் இருக்குது மாதிரி சொல்றீங்க. அப்படி சொல்ல நானு கேவலம் இல்ல சார், நடந்தது இல்ல சார். இல்ல இல்ல ஒரு கட்சியில கூட்டணி வைக்கிறதுக்கு நீங்க எதிர்பார்க்க முடியாது இல்ல சார். கமல் தேமுதிக சொல்லிட்டு இருக்குது. கமல் எடுத்த முடிவு என்ன, 40 தொகுதியில நான் கண்டெஸ்ட் பண்ணல, இந்த தேர்தலை உங்களை நான் ஆதரிச்சிடுறேன், நான் வேட்பாளரே நிறுத்தல அப்படி ஒரு ராஜ்யசபாவை நான் பிறகு வாங்கிக்கிறேன். தேமுதிக எந்த ஆப்ஷனும் ஓபனா வச்சிருக்காங்க. ஆமா, ஆனா திமுக கதவு மூடிட்டேன்னு சொல்லிருக்காங்களா? தேமுதிகக்கு சொல்லல. அப்ப அதை தான் நான் சொல்றேன். அது போல ஒரு எதிர்பார்ப்பு தான் பாட்டாளி மக்கள். இப்போ இவர் பாட்டாளி மக்கள் கட்சி பிரச்சாரம் உடைத்து கேட்கிறேன். தேமுதிக வந்து ரிலேட்டிவ்லி பிஎம்கே விட சிறிய கட்சி. தேமுதிகவுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் ஓப்பனாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து இணங்கி போனாங்கன்னா திமுகவும் கூட அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன், அதிமுக ஒரு ஆப்ஷன், விஜய் ஒரு ஆப்ஷன். இல்லை, தேர்தலுக்கு எது பெரிய கட்சி எது சின்ன கட்சின்னு கண்டுபிடிக்க முடியாது. 2014 தேமுதிக தான் அதிக இடத்துல நின்ற கட்சி அவங்க கூட்டணியில் 2014. அதற்கு பிறகு தான் இவங்க பாட்டாளி மக்கள் கட்சி நின்றுச்சு. 5.36 ஓட்டு வந்து 2014 தனியா நிற்கும் போதே வாங்கினாங்க. அப்பேற்பட்ட கட்சி. அதுக்கு அடுத்து மக்கள் நல கூட்டணி போட்டப்ப அவங்க முதலமைச்சர் வேட்பாளர் சார் விஜயகாந்த் தான் முதலமைச்சர் வேட்பாளர். அதுதான் சொன்னேன், 234 தொகுதி இருந்தாங்க. ஆனா 2014 தேமுதிக தானே பெரிய கட்சி, அதற்கு அடுத்த இடத்துல தானே பாட்டாளி கட்சி இருந்தாங்க. அதனால நம்ம வியூகங்கள் ரகசியமானவை, கடைசி நேரத்தில் முடிவெடுக்க தக்கவை இல்லை. அப்படி ரகசியம்ங்கிறதுல என்ன பெனிஃபிட் இருக்க போகுது? நான் என்ன கேட்குறேன்னா, சீட் ஷேரிங்ல நாங்கள் அதிகமாக வென்று இந்த எங்கள் சார்ந்த சமூகத்துக்கு நாங்கள் நன்மை செய்ய போகிறோங்கிற நோக்கமா, இல்லை போன முறை பேரத்தில் என்னுடைய கன்சர்ன் இல்லாமல் என் பையன் முடிச்சுட்டு வந்துட்டாப்புல, பாஜக எனக்கு வேண்டான்னு நினச்சேன், அவங்க கிட்ட போய் மடிஞ்சிட்டாப்புலங்கிறது பிரச்சனையா? இப்போ அதான் நான் போன தடவை இந்த சார் ஐயா சொன்னது என்னன்னா, போன முறை ரெஜிஸ்டர் பண்ணது காலை பிடித்து கொண்டிருந்தார்கள்னா எதுக்கு காலை பிடிச்சிட்டு கஞ்ச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அப்போ பாஜக ஒரு திரட்டனை வைத்திருக்குங்கிறது அங்கே நான் ரெஜிஸ்டர் பண்ணேன். அப்போ அப்பா மகனுக்கு இடையில் இருக்கிற இந்த பிளவை பெரிதுபடுத்தியதில் அந்த 2024 கூட்டணி, அதில் பாஜக நிகழ்த்திய அழுத்தம் இதெல்லாம் வேலை செஞ்சுது. இப்போ அதுக்கெல்லாம் ஆதாரமே இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் குருமூர்த்தி போய் எதை சமரசம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது? ஏன் தைலாபுரத்துக்கு குருமூர்த்தி போகணும்? குருமூர்த்தி யார்? அவர் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய பின்புலம் கொண்டவர். பாஜகவை தமிழ்நாட்டில் மலர்த்த வேண்டும்ங்கிற அந்த தாமரையை உருவாக்க வேண்டும்ங்கிற நோக்கம் கொண்டவர். அவர் போய் செயல்படுறாரு அப்படின்னா அப்போ முழுக்க ஏற்கனவே உடைந்த உடைப்பு பாஜகவால் நிகழ்த்தப்பட்டது. அதை சரி கட்டுவதற்கு பாஜகவோட ஒரு ரெப்ரசன்டேட்டாக போய் பேசிட்டு வந்திருக்கிறாரு. இப்போ முழுக்க குடும்பத்துக்குள் நடக்கிற மிகப்பெரிய பிரச்சனைக்கு ஆணிவேராக பாஜகவினுடைய கூட்டணி இருக்கிறது. அது பாமகவுக்கு பிடிக்கவில்லை. இன்னொன்று அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு, பிள்ளை பிடிக்கிறவங்க வருவாங்க, நம்ம கட்சிக்காரங்களை பிடிச்சிட்டு போயிடுவாங்க, கண்டிப்பாக அவர்கள்ட்ட போகக்கூடாதுங்கிற வார்த்தையெல்லாம் பாமக ராமதாஸ் அவர்கள் பேசியிருக்கிறார். அப்போது இதுதான் நிலைமை. குடும்பத்துக்குள் நடக்கிற சண்டை மட்டுமல்ல, இது வந்து பேரம் பேசுவதில் நடக்கிற ஒரு பிரச்சனை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஓகே, திரு மணிகண்டன், நீங்கள் பேசும்போது இணைப்பில் சிரமம் இருந்தது, நீங்கள் தொடரும். இல்லைங்க, அதாவது பொன்வில்சன் சார் சொல்கிறதுல ஒரு வகை என்ன சரினாங்க, இப்போ நீங்கள் கூட்டணி தொடர்பான அதில் மாற்றங்கள் யார் வேணாலும் எப்போ மாறலாம். ஆனால் இன்னொரு விஷயம், 2014 பாருங்கள், 2014 நாடாளுமன்ற அந்த பொதுத் தேர்தலும் போது பாஜக தனி அணியாக இருந்தது. இங்கே அம்மா இருந்தாங்க, அங்கே கலைஞர் இருந்தார். அப்போது அந்த தேர்தலிலேயே டாக்டர் ராமதாஸ் ஐயாவுக்கு விருப்பம் இல்லை. உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன், பிரச்சாரத்துக்கே அவர் போகலை. கடைசி ஒரு நாள் மட்டும் தருமபுரி தொகுதி மட்டும்தான் போனார். அப்போ அவர் பொதுவாகவே வந்து அவருக்கு வந்து நீங்கள் தமிழ்நாட்டு அரசியலை உன்னிப்பாக கவனித்து கொண்டு அதற்கேற்ப முடிவெடுக்க வேண்டும் என்று விரும்புகிறவர். எனவே அன்றைக்கு அது விரும்பலை. இப்போ அதன் தொடர்ச்சியாக தான் நீங்கள் ஒவ்வொரு இந்த 10 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட 2024 அதிமுக இல்லாமல் ஒரு தேசிய கட்சியோட அணி சேர விருப்பம் இல்லைன்னா உண்மை, அது மாதிரி மறுக்க முடியாத விஷயம். இப்போ இன்னொரு விஷயங்க, இதில் அன்புமணி ராமதாஸ் அவர்களையோ மருத்துவர் ராமதாஸ் அவர்களையோ தேசிய கட்சியான பாஜகவோ வேறு கட்சியில் மிரட்டியதா என்றால் நிச்சயமாக கிடையாது. அந்த மிரட்டலுக்கெல்லாம் 2 பேருமே அச்சப்படுறவங்க அல்ல. நீங்கள் வெளிப்படையாக சொல்லல, அன்புமணி வழக்குன்னு சொல்கிறீங்க, அந்த வழக்குக்காகவெல்லாம் அது ஒரு பொருட்டும் இல்லை, அது பயப்பட போகிறதும் இல்லை. காரணம் அதுவல்ல.
மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் தன் குடும்பத்திலிருந்து அன்புமணி தவிர யாருடைய தலையீடும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறார். இப்போ அன்புமணியினுடைய மனைவியுடைய தலையீடு அதிகமாக இருக்கிற காரணத்தினால் இந்த கட்சிக்குள் மிகப்பெரிய குழப்பம் உருவாகிறது என்று ராமதாஸ் ஐயா கருதுகிறார். எனவே இதுதான் உச்சத்துக்கு வந்த வழிய வேறு காரணமே இல்லை. இப்போ 26 யாரோடு சேருவது இது பிரச்சனையே அல்லங்க. இப்போ நீங்கள் அதிமுக பாஜக ஒன்றாக இருக்குன்னு சொன்னால் அதிமுக சேர விருப்பம் 2 பேருக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் கடந்த காலத்தில் ஏற்பட்ட தவறுகளை இனிமேல் செய்யாமல் இருக்க வேண்டும், அதற்கு நான் முடிவெடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதுதான் காரணம், வேறு காரணம் வர்ற சட்டமன்ற தேர்தலில் சௌமியா வேட்பாளரா நிறுத்தக்கூடாது, நின்னுறக்கூடாதுன்றதுக்காக இந்த முடிவு எடுக்கிறாங்களா? ஆமாங்க, சரியா சொன்னீங்க. நீங்கள் கேட்டது சரியான கேள்வி, அதுதான் உண்மையும் கூட. அதாவது சட்டமன்ற தேர்தலில் அன்புமணியும் போட்டியிடுவார், சௌமியாவும் நிற்பார் என்ற கருத்து வந்தது. ஏன்னா இதை விரும்பலை. இதுதான் 100% உண்மை. 26 எத்தனை தொகுதிகள் வாங்கினாலும் அதில் நான் சொல்லுகின்ற வேட்பாளர் தான் தேர்தலில் நிற்பார்கள் என்று உறுதியாக இருக்கிறார். அதனுடைய விளைவுதான் இது. நீங்கள் சரியாக கேட்டீங்க. இன்னும் நான் டெப்த்தை உள்ள போக விரும்பலை. ஏன்னா ஒரு குடும்ப பிரச்சனை, பல சிக்கல் இருக்கலாம். இப்போ நீங்கள் திமுகவில் கூட இருந்தது. ஆனால் கடைசி வரைக்கும் ஐயா கருணாநிதி அவர்கள் திரு ஸ்டாலின் அவர்களை செயல் தலைவர் என்பதை தாண்டி முழு பொறுப்பு ஒப்படைக்காத நல்ல செயல். ஆனால் இங்கே ராமதாஸ் ஐயா அவர்கள் தான் நன்றாக வாழுகின்ற காலத்திலேயே முழு பொறுப்பையும் ஒப்படைச்சு தான் மிகப்பெரிய ஆபத்தாக போச்சு. ஏன்னா அன்புமணி விட ஸ்டாலின் அவர்கள் கடுமையாக உழைச்சிருக்காரு. பல சரியாக தவிர ஒரு தகுதி படைத்த மாறியிருக்கார், தகுதியை உருவாக்கியிருக்கார். ஆனால் இங்கே அன்புமணி பண்ணிக்கவே இல்லை. அப்பாவுடைய சாயலையே வளர்ந்து தனக்கு அந்த முழு தகுதியை பெறாமலேயே அந்த உச்சத்தை அடைகிற நிலைக்கு வந்த ஒரு ஆபத்தான் இந்த சிக்கலுக்கு காரணம் இல்லையே, வேறு காரணமே இல்லை. ஸோ இதுதான் சிக்கலுக்கான அடிப்படை காரணம்ன்றீங்க. திரு ஐயநாதன், சௌமியாவை முன்வைத்து தான் இந்த பிரச்சனைகளா? வேட்பாளரை நிறுத்துறது அப்படின்றது முழு அதிகாரம் தனக்கு வேணுன்றது தான் இந்த 2026 டாக்டர் சொல்றாரா? அப்படி சொல்லல, ஒரு காரணியாக காட்டினார். இன்னைக்கு கூட சொல்லும் போது குடும்பத்து பெண்கள் அரசியலில் ஈடுபடக்கூடாது அப்படின்ற உறுதியில் இருந்தேன், அது மீறப்பட்டிருக்கிறது அப்படின்றத ஒன்று சொல்கிறாரு. ஆனால் அது ஒரு பிரதான காரணமாக அவர் வைக்கலை. அவர் வச்ச காரணம் கூட்டணி. திரு அன்புமணிக்கு தலைமை பண்பு இல்லை, முதிர்ச்சி இல்லை. எனவே முக்கியமான இந்த முடிவெடுக்கிறது பொதுவாக அந்த 26 தேர்தலை பொறுத்த வரைக்கும் முடிவெடுக்கக்கூடியது நான் தான் முடிவெடுப்பேன் அப்படின்ற அளவோடு அவர் நிறுத்திக்கிறார். இதை தான் நம்ம கவனிக்கணும். திரு ராமதாஸ் ஐயா வெளிப்படுத்தாத விடயங்களை நம்ம உத்தேசமாக எடுத்து சொல்லி பேசிகிட்டு இருக்கிறது எனக்கு இன்னும் அது பயனுள்ளதாகவும் தெரியல, அர்த்தமுள்ளதாகவும் தெரியல. ஒரு கட்சி, அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தலைமை தொடர்பான மோதல் அப்படின்றதோடு நம்ம நிற்கிறோம். இதில் எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியாது. எந்த அடிப்படையில் இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச எல்லா விடயமுமே ராமதாஸ் ஐயா எந்த அளவுக்கு கிரவுண்ட் லெவலில் ஸ்ட்ராங்கானவர் அப்படின்றது அன்புமணிக்கு தெரியாத ஒரு விடயம் கிடையாது. அப்படி இருந்தும் அன்புமணி அவருக்கு எதிராக அவர் கட்சியை விட்டு நீக்கிறவங்களை எல்லாம் இவர் மறுபடியும் அப்பாயின்ட் பண்ணுறாரு அப்படின்னம்னா அது எந்த பின்புலத்தோடு அவர் பண்ணுறாரு? அப்போ அந்த பின்புலம் யார், எந்த தைரியத்தில் அவர் செய்கிறாரு அப்படின்றதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது. அது எப்போ அது நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும்னா அன்புமணி இப்போ இன்றைக்கி ஒரு சொன்னதுக்கெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு, அதை வச்சு அந்த கட்சி எப்படி போக போகுது அப்படின்றத வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். அது வரைக்கும் சொல்ல முடியாது. ஐயா, இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த தேர்தல், இந்த நடைமுறைகள் நடந்துகிட்டு இருக்கிற நேரத்திலேயே நேற்றிலிருந்து 2 நடவடிக்கைகள் இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது. ஒன்று, கூட்டத்துக்கு வராத நிர்வாகிகள் எல்லாம், மாவட்ட தலைவர்கள் எல்லாம் டாக்டர் ராமதாஸ் நீக்கினார். அடுத்தது, நேற்று வழக்கறிஞர் பாலுவை நீக்கிய போதே அவர் சமரசத்துக்கு இடம் இல்லை அப்படின்ற இடத்துக்கு அவர் நகர்றதும், இதுவரையிலும் யாரையும் நீக்காத டாக்டர் அன்புமணி கரூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு மாவட்ட செயலாளரை மட்டும் அவர் நீக்கினார். அப்போதே தீவிர விசுவாசிகளை நீக்கிற இடத்துக்கு போகும்போது ஒரு மோதல், ஒரு பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்னுக்கு வந்துட்டு மாதிரி தெரிஞ்சது. இது பிஎம்கேவோட ப்ராஸ்பெக்ட்ஸ் அண்ட் அலையன்ஸ் ப்ராஸ்பெக்ட்ஸ், இது ரெண்டும் எப்படி இம்பாக்ட்? இது சரியான கேள்வி. அதுதான் இங்கே முக்கியம். அந்த இடத்துக்கு போயிடுறாரு அன்புமணி, எதிர்த்துறது ராமதாஸ் ஐயாவை அப்படின்னு போயிடுறாரா? எந்த விதமான பூச்சி எதுவும் இல்லாமல் நேரடியாக எதிர்க்கிறதுன்னு போயிட்டார் அப்படின்னோம்னா, அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கரூரினுடைய செயலாளர் நீக்கினது இதெல்லாம் வரும். இது எப்படி இம்பேக்ட் பண்ணணும் அப்படின்னோம்னா, கூட்டணி தொடர்பாக ஐயா ராமதாஸ் இல்லாத திரு அன்புமணி எப்படி முடிவெடுக்க முடியும்? அப்போ என்ன ஆகிடும் அப்படின்னோம்னா, அன்புமணி ஆஸ் ஆன் டேட் தலைவர் இல்லை அப்படின்றாரு ராமதாஸ். 3 ஆண்டு காலம் முடிஞ்சு போச்சு, இப்போ அவர் தலைவர் இல்லை.
அதான் அவர் சொல்கிறாரு. செயல் தலைவராக அவர் நியமிச்சா அப்படின்னோம்னா இப்போதைக்கு அவர் தலைவர் கிடையாது, 3 வருஷம் முடிஞ்சு போச்சு. அதே தான் நமக்கு முன்னாடி பேசின திரு தியாகராஜன் அவர்களும் சொல்கிறாங்க 3 வருட காலம் தான் அப்படின்ட்டு. அப்போ எந்த அடிப்படையில் இவங்க முடிவு எடுப்பாங்க? இவர் தேர்தல் ஆணையத்தை குறிப்பிடுறார். தேர்தல் ஆணையம் என்ன தான் அங்கீகரிச்சிருக்குன்னு. ஆனால் அந்த இடம் முடிஞ்சு போயிடுச்சு, எக்ஸ்பைரி ஆகிப்போச்சு அப்படின்றாரு ராமதாஸ் ஐயா. அப்போது இனி வரும் நாட்களில் ஐயாவுடைய முடிவை தாண்டி அன்புமணி எடுக்கக்கூடிய முடிவு, கட்சியின் செயல்பாடு தொடர்பாக எடுக்கக்கூடிய முடிவு நிச்சயமாக பாட்டாளி மக்கள் கட்சியை கிரவுண்ட் லெவலில் பாதிக்கும். என்னதான் செல்வாக்குடையவராக இருந்தாலும் ராமதாஸ், என்னதான் அவரோட வந்துட்டு வன்னியர் சங்கம் நின்னாலும் இளைஞர் சங்கம் நின்னாலும் கூட அந்த மக்கள் மத்தியில் இந்த கட்சி ஒரு பலமான கட்சியாக, தங்களுடைய தலையெழுத்தை நிர்ணயித்த ஒரு பெரிய கட்சியாக, அவர் சொல்கிற திசையை நோக்கி நம்ம பயணிப்போம் அப்படின்ற ஒரு எண்ணம் மாறி பாமகன்ற ஒரு கட்சி பலவீனப்படக்கூடிய ஒரு நிலை தோன்றலாம். அந்த பலவீனம் அப்படின்ற ஒன்று தவிர்க்க முடியாததா அப்படின்ற ஒரு புள்ளியிலிருந்து நாம் விவாதத்தை நகர்த்தலாம். திரு தியாகராஜன், உங்கள் நிறைவு பார்வை. உங்கள் நிறைவு கருத்து. அரசியல் கட்சிக்கு ஒவ்வொரு கட்சிக்கும் நிறைவு கருத்து என்னென்னா, கிராமத்தில் ஒன்று சொல்லுவாங்க, ஆடு நினையுதுன்னு ஓனாய் அழுவுது அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் மழை வந்து ஐயா, ஆடு வந்து அன்புமணி, ஓனாய் வந்து தவறான ஆலோசனை சொல்லக்கூடிய நிர்வாகிகள். இதுதான் அந்த தவறான ஆலோசனை சொல்லக்கூடிய அன்புமணிக்கு சொல்லக்கூடிய நிர்வாகிகள் அமைதியாகிட்டாங்கன்னா இந்த குழப்பமே இருக்காது. ஒன்று. அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி என்றைக்குமே சமூக நீதியிலேருந்து விலக முடியாது. அவங்களுடைய கோட்பாடே அம்பேத்கர், காரல் மார்க்ஸ், பெரியார், இவங்களுடைய தத்துவ அடிப்படையில் தான் அவங்க என்ன ஒவ்வொரு நிலையில் என்னென்ன செஞ்சாங்களோ அதை கோர்த்து சமூகம் முன்னேறணுங்கிற ஒரு வச்சு தான் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி உருவாக்கப்பட்டது. அதனால் அந்த உருவாக்கப்பட்டதை ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு மாவட்டமும் ஒவ்வொரு இதுக்கும் போய் எடுத்து சொல்லி மக்களை ஒருங்கிணைச்சவர் ஐயா. அதனால் சின்னவர் வந்து ஐயா பேச்சை கேட்டு இந்த சமூகத்தையும் இந்த கட்சியும் வழி நடத்துறதுக்கு முயற்சி பண்ணி வழி நடத்துங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இந்த வாயிலாக நன்றி. பல உங்களுக்கு சொன்ன தப்பான ஆலோசனையால் பல நிர்வாகிகளை நீக்கினாங்க. அது இருந்தாலும் அவங்க இப்போ நீக்கணவங்க கூட வேறு எந்த கட்சியும் போகல, அந்த சமுதாய பற்றோட ஐயாவின் பின்னால் தான் நிற்கிறாங்க. அதனால் உங்கள் தவறான ஆலோசனையை நீங்கள் ஏற்றுக்காமல் உங்கள் பின்னால் இருக்கிற மிகப்பெரிய விளிம்பு நிலையில் இருக்கிற மக்களின் வாழ்வாதாரத்துக்கு வளர்ச்சிக்கு நீங்கள் ஐயாவோட உறுதுணையாக இருந்து முன்னேற்றுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இல்லை, இப்போது நீர் அடித்து நீர் விலகாதுன்ற மாதிரி அவர் வளர்த்த கட்சி நிறுவனர் இவர் வந்து இறங்கி போகிறதுல தவறே கிடையாது. ஏனென்றால் இப்போது ராமதாஸ் ஐயாவை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்துலையுமே காம்ப்ரமைஸ் அவ்வளோ சீக்கிரம் பண்ணிக்க மாட்டார். ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா அந்த முடிவில் உறுதியாக இருப்பார். அப்படி இருக்கும்போது திரு அன்புமணி வந்து இறங்கி வந்து ஐயா என்ன சொல்கிறாரோ அதை நான் கேட்டு செய்கிறேன், என்னை சாதாரண உறுப்பினராக இருக்க சொன்னால் கூட நான் தயார் அப்படின்னு சொன்னார்னா இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துவிடும். ஏனென்றால் 2014 மோடி ஐயா பதவி ஏற்கும்போதே விமானத்தில் போகும்போதே பின்னாடி உட்கார்ந்துருந்த அன்புமணி அவர்கள் சொன்னாராம், இனிமேல் நான் கட்சியை பார்த்துக்கிறேன்னு சொன்னாராம். சொன்ன உடனே ஐயா ஒன்றுமே சொல்லலையா ராமதாஸ் ஐயா. ஒரு 2 நிமிடம் கழித்து அன்புமணியே சொன்னாராம், நான் ஏதாவது தவறாக சொல்லியிருந்தா மன்னிச்சுக்கோன்னு சொன்ன உடனே இவர் கண்ணீர் விட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்படி இருக்கும்போது மகனுக்காக இறங்கி போகக்கூடியவர் தான் மருத்துவர் ராமதாஸ் ஐயான்னு நான் நினைக்கிறேன். அதனால் இறங்கி போகிறதுல தப்பே கிடையாது. அப்படி இருந்தால் மக்களுக்கும் நல்லது, அந்த கட்சிக்கும் நல்லது, கூட்டணி பலத்துக்கும் அது நல்லாயிருக்கும். இல்லைன்னா எல்லா விதத்துலையும் அது வீக்காக தான் இருக்கும், கட்சிக்கும் பலவீனமாகத்தான் இருக்கும். நம்ம ஐயநாத ஐயா சொன்னது உண்மை தான், இது கட்சிக்கு வந்து பலவீனம் தான் ஃபீல்டில் போகும்போது. அதனால் அந்த பலவீனத்தை வந்து சரி செய்யணும்னா அன்புமணி ஐயா இறங்கி போனார்னா இன்னும் அவர் மேன்மைப்படுவார். இப்போ தந்தை தனையன் இருவரும் ஒன்றாகி ஒரே குடும்பமாக பிரச்சனை இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் பொதுவாக எல்லோருடைய உளவியலாகவும் எல்லோருடைய இதுவாகவும் இருக்கிறது, கருத்தாகவும் இருக்குது. அதுக்காகத்தான் 14 பேர் என்னிடம் வந்து பேசினார்கள் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இறுதியாக 2 பேர் வந்து பேசினார்கள்னு சொல்கிறாரு. இவ்வளோ பேர் பேசியும் நிறைவேறாத உடைசல்ங்கிறது பெரிதாக விழுந்திருப்பது என்பது
அவர்களுக்கு எந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் நான் கேட்குறேன், இவர்கள் சேருவதனால் என்ன லாபம் அவர்களை நம்பி இருக்கிற மக்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிற கேள்வி தான் எனக்கு. இவர்கள் 2 பேரும் இணைந்திருப்பதனாலேயோ பிரிந்திருப்பதனாலேயோ நமக்கு அதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவர்கள் இணைவதனால் யாருக்கு லாபம்? இந்த வருகிற தேர்தலில் இவர்கள் பேசுகிற பேரத்தினால், யார் அப்பா பேசினாலும் சரி மகன் பேசினாலும் சரி, இதனால் யாருக்கு லாபம்? இந்த கேள்வி முக்கியமானது. ஏன்னா அவர்களை நம்பி ஒரு 3-4% வாக்குகள் விழுந்துகிட்டு இருக்கு இல்லையா, அந்த மக்களுக்கு இதில் லாபம் இருக்கிறதா? இந்த கேள்விதான். அப்படின்னா அந்த மக்கள் இவர்களிலிருந்து விலகி அந்த வாக்குகள் சிதறுமானால் அதில் ஒன்றும் தப்பு கிடையாதுங்கிறது என்னுடைய கருத்து. இன்னொன்று, பொதுவாக அரசியல் களத்தில் பேசப்படுகிற முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அது வாரிசு அரசியல் அப்படிங்கிறத பற்றி. இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கிறது உச்சகட்ட வாரிசு அரசியல். ஆனால் அதை பற்றி யாரும் பெரிதாக பேசாமல் அவரே தன்னுடைய வார்த்தையில் சொல்கிறார். கடந்த முறை பேசும்போது நான் அன்புமணியை அழைத்து வந்து பட்டாபிஷேகம் செய்தேங்கிறாரு. இன்றைக்கி 2வது நான் முடிசூட்டு விழா நடத்தினேன்னு 2 இடத்தில் சொல்கிறார். அப்போ தன்னை மன்னராகவும் தன்னை ராஜராஜனாகவும் இவரை ராஜேந்திரனாகவும் நினைத்து வாழ்நாளிலேயே பட்டாபிஷேகம் செய்து வைத்தேன் அப்படின்னு பெருமிதப்பட்டுக் கொள்கிறார். இதைவிட உச்சகட்டமான ஒரு வாரிசு அரசியல் இருக்கவே முடியாது. அப்போ நாம் அதையெல்லாம் விமர்சிக்காம இது வெறுமனே ஐயா சேரணும் சின்னையா சேரணும் இப்படின்னு மட்டுமே பேசுவது என்பது வாரிசு அரசியல் மோசம்னு பேசுகிற முற்போக்காளர்களுக்கு இது சரியானது கிடையாது. எனக்கு அந்த இது கிடையாது. வாரிசு யார் வேணாலும் வரலாம், இது பண்ணலாம். இப்போ சார் கூட ஒரு லிஸ்ட்டே வாசித்தாங்க வாரிசுகள் பற்றி. அவ்வளோ பிரச்சனை நாடு முழுவதும் இருக்குது. ஆனால் நாளைக்கு வேறு ஒரு கட்சிக்குன்னு வரும்போது மட்டும் எல்லோரும் மொத்தமாக உட்காந்து வாரிசுன்னு பேசுவதற்கு தயாராக இருக்கும். இந்த பிரச்சனையில் வாரிசு அரசியலை மொத்தமாக ஒதுக்கிட்டு இந்த குடும்பம் இணையணும் அப்படின்னு பேசுவதற்கு இல்லையா, இதில் பக்காவான ஒரு சந்தர்ப்பவாதம் நடுநிலையாளர்கள் மத்தியில் இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. மற்றபடி இந்த கட்சியை சார்ந்து இருக்கிற மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே, மிக்க நன்றி. உங்கள் எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம் மக்களின் மேடை.